வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். நேற்று SA20 தேர்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் விசஸ் எம்ஐ கேப்டன். அதோட ஃபுல் மேட்ச் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா போர்ட் எலிசபெத்தில் வந்து நடந்தது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 சீசன் நடந்து முடிஞ்சுது. 2 சீசன்லையுமே வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான் வந்து டாமினேட் பண்ணாங்க. மொத்தம் 4 மேட்சஸ் விளாண்டுருக்காங்க சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் விசஸ் எம்ஐ கேப்டன். 4 மேட்ச்லுமே பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான் வின் பண்ணாங்க. நேற்று நடந்த முடிஞ்ச மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து எம்ஐ கேப்டன் அவங்களோட வின் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்க்கு எதிராக வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹியூஜ் மார்ஜின் வின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா டாமினேட் பண்ணாங்க எம்ஐ கேப்டன். டாஸ் வின் பண்ண சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி போர்ட் எலிசபெத்தில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஏன்னா செகண்ட் பேட்டிங் வரவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆக அதிக சான்சஸ் இருக்கும். நேற்று நடந்த நம்ம மேட்ச்லையுமே பார்த்துருப்போம். சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பார்த்தீங்கன்னா 77 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண எம்ஐ கேப்டன் பார்த்தீங்கன்னா 174 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. ஓப்பனிங்கில் இந்த டைம் வந்து நியூ சேஞ்சாக பண்ணியிருக்காங்க ரசி வேனடர்சன் அண்ட் ரீசா என்ட்ரிஸ். ஏன்னா ரயன் ரிக்கில்டன் இப்போ தான் வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து ஆடி முடிச்சுட்டு அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. தென் கங்கேஸ்வர் ரபாடா அவருக்குமே வந்து டெஸ்ட் மேட்ச் விளாண்டதுனால ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 2 பேருக்குமே. ஸோ ஓப்பனிங்கில் வந்து ரீசா என்ட்ரிஸ் அண்ட் ரசி வேனடர்சன் விளாண்டாங்க. அவங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணல. மிடில் வந்து டெவால் பிரேவிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குவிக்காக வந்து ஒரு 50 அடிச்சிருந்தார். 57 ரன்ஸ், ஒரு சாலிட் நாக்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் 2 சீசனாக பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவிஸ் வந்து அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி காமிக்கல. இந்த டைம் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து ஒரு 50 எடுத்திருக்காரு. இது வந்து அவருக்கு நிறைய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ அப்கமிங் மேட்சஸில் நல்லா பண்ணார்னா மேபி சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் அவர் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி இல்லாத காரணத்தினால தான் பார்த்துருந்தோன்னா ஐபிஎல்ல வந்து அன்சோல்ட் ஆனார். ஸோ நேற்று வந்து நல்லா நாக் ஆனார். தென் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலானோ பாட்டிகிட்டர் அவர் வந்து ஒரு குவிக்காக வந்து ஒரு 25 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஒரு சாலிட் நாக்னே சொல்லலாம். நேற்று வந்து அவர் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம் வித் பேட் அண்ட் பால் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பேட்டில் வந்து குவிக்காக வந்து ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறாரு. தென் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விக்கெட் ஹால் எடுத்திருந்தார். ஒரு க்ரூஷியல் ஒரு ஓவரில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்ஸில் எடுத்திருப்பாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தார் டெலானோ பாட்டிகிட்டர். சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்போட பவுலிங்கில் பார்த்தோன்னா மார்க்கோ ஆன்சன் அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் இவங்க 2 பேரும் ஈச் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. அதில் மார்க்கோ ஆன்சன் வந்து நல்லா பவுல் பண்ணார்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் அவரோட 3 ஓவர்ஸில் சூப்பராக பவுல் பண்ணார். லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா 20th ஓவர் வந்து பவுல் பண்ணார். ஸோ அந்த 20th ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் கன்சிடர் பண்ணார். ஓவரால் பார்த்தோன்னா மார்க்கோ ஆன்சன் நல்லா பவுல் பண்ணார்னே சொல்லலாம். தென் ரிச்சர்ட் கிளீசனுமே வந்து நல்லா எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணார். 4 ஓவர்ஸ்க்கு ஜஸ்ட் 22 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பவுலிங்கில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 160 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த லாஸ்ட் ஓவரில் வந்து ரன்ஸ் லீக் ஆனதுனால ஒரு 174 ரன்ஸ் எம்ஐ கேப்டனால போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 77 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போர்ட் எலிசபெத்தில் செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம்னு சொல்லியிருந்தேன். டாஸில் தான் வந்து ஐடன் மார்க்ரம் வந்து பவுலிங் எடுத்திருந்தார். பேட்டிங் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களோட டிசிஷனே வந்து மாறி இருக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ரொம்பவே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க பேட்டிங்கில். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் நியூவாக ஜாக் கிராலியை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் 3 சீசனாக நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஆடம் ராசிங்டனை வந்து ஓப்பனிங் ட்ரை பண்ணாங்க. லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா டேவிட் மலான் வந்திருந்தார். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஜாக் கிராலி அந்த இங்கிலீஷ் பேட்ஸ்மேனை வந்து அவங்க ஓப்பனிங்கில் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. தென் மிடில் ஆர்டரில் வந்து ஐடன் மார்க்ரம் கேப்டன் பார்த்தீங்கன்னா 19 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தார். அவர் இன்னிங்ஸை பில்ட் பண்ணணும்னு நினச்சாரு. பட் அவருக்கு கூட வந்து யாரும் பார்ட்னர்ஸ் அமையலை. ஸோ அதனால் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஆனாங்க மிடில் ஓவர்ஸில். எஸ்பெஷலி பவர் பிளேயில் பவுலிங் பண்ண ட்ரெண்ட் போல்ட் அண்ட் அஸ்மத்துல்லா ஓமர்ஸாய் 2 பேருக்குமே நல்லா ஸ்விங் கிடச்சிது. ட்ரெண்ட் போல்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் 10 ரன்ஸ் கொடுத்துருந்தாலும் செகண்ட் ஓவரில் சரியான பவுன்ஸ் பேக்னே சொல்லலாம். ஏன்னா 2 க்ரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்து மெய்டின் ஓவர் போட்டார். ஸோ அங்கே தான் வந்து நிறைய கேம் சேஞ்ச் ஆச்சுன்னே சொல்லலாம். தென் அஸ்மத்துல்லா ஓமர்ஸாய் அவருக்குமே வந்து நல்லா ஸ்விங் கிடச்சிருந்து அவரும் ஒரு விக்கெட் எடுத்துருப்பாரு. தென் மிடில் ஓவர்ஸில் வந்து டெலானோ பாட்டிகிட்டர் சரியான பவுலிங்னே சொல்லலாம். ஏன்னா 5 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. 3 ஓவர்ஸ்க்கு வெறும் 10 ரன்ஸ் தான் கன்சிடர் பண்ணார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சார் டெலானோ பாட்டிகிட்டர். லாஸ்ட் 2 சீசனாக பார்த்தீங்கன்னா டெலானோ பாட்டிகிட்டர் எம்ஐ கேப்டனுக்காக விளாடுறாரு. பட் இன்னைக்கு தான் அவரோட பொட்டன்ஷியல் வந்து காமிச்சார். ஒரு நல்ல சாலிட் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம் டெலானோ பாட்டிகிட்டர். தென் கார்பின் பாஷ் அவர் பார்த்தீங்கன்னா 2 க்ரூஷியல் கேட்ச் எடுத்திருந்தார் டைவ் பண்ணி. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ எம்ஐ கேப்டனுக்கு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்க்கு எதிராக வந்து ஃபர்ஸ்ட் வின் கிடச்சிது. ஏன்னா இதுக்கு முன்னாடி விளாண்ட 4 மேட்ச்லேயுமே வந்து எம்ஐ கேப்டன் வந்து லாஸ் ஆயிருக்காங்க. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வின்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எம்ஐ கேப்டன். லாஸ்ட் 2 சீசனாக வந்து அவங்களால குவாலிஃபை ஆக முடியல பிளே ஆஃப்க்கு. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த டைம் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆவாங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது. ஏன்னா இன்னும் 4 டீம்ஸ் கூட விளாடணும் எம்ஐ கேப்டன். ஸோ எப்படி அவங்க வந்து வராங்கங்கிறத பார்க்கணும். ஸோ லாஸ்ட் 2 சீசனாக சாம்பியனாக இருந்த சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் இதுக்கப்புறம் எப்படி பவுன்ஸ் பேக் ஆகுறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 77 ரன்ஸ் தான் ஆல் அவுட் ஆயிருக்காங்கன்னா அது வந்து ஒரு ஹியூஜ் மார்ஜின்னே சொல்லலாம். அவங்க வந்து எப்படி பவுன்ஸ் பேக் ஆகுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஆல்சோ ஃபாலோ எக்ஸ் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபார் மோர் கிரிக்கெட் அப்டேட்ஸ்.